ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று வீரபாகு மீட்சிப் படலம். இப்படலம் வீரபாகு தேவர் வீரமகேந்திரபுரத்தினின்று திரும்பி வந்து திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானிடம் நடந்த நிகழ்வுகளை கூறுகிறது. மின்னல் போல் வீரபாகு தேவர் யாழிமுகனை அழித்த பின் தன் வாளினை உரையில் இட்டு இலங்கையிலிருந்து புறப்பட்டு ஆழமான கடலை தாண்டி கந்தமாதனம் என்னும் மலையை சார்ந்த திருச்செந்தூரின் கடற்கரையை வந்து அடைந்தார். அவர் வந்து அடைந்ததும் முழு நிலவினைக் கண்டது போல் கடல் ஆரவாரம் செய்வது போல் ஆரவாரம் செய்தனர். பூதகணத் தலைவர்கள் கைகூப்பி வணங்கி தழுவி மகிழ்ச்சி அடைந்தனர். அன்பு வார்த்தைகள் பகர்ந்தனர். அசுர நகரத்திற்கு சென்றபோது ஏற்பட்ட கொடிய பாவம் உங்களை கண்டதும் நீங்கியது என்று பேரன்பினால் நவின்றார் வீரபாகுதேவர். 1,08 பேரும் வீரபாகு தேவரின் திருவடிகளை வணங்கினர். கைகூப்பித் தொழுதனர். பூதப்படையினர் சூழ்ந்து வர மும்மலங்கள் அற்ற முருகப்பெருமானின் கோவிலுக்குள் சென்றார் வீரபாகு தேவர். அனைத்து தேவர்களும் சூழ வீற்றிருக்கும் தலைவராகிய முருகப்பெருமானைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். உள்ளமும் எலும்பும் உருகிட தூய்மையான ஆனந்த கண்ணீர் பெருகிட மயிர் செலுத்திட முருகப்பெருமானின் திருப்பாதங்களை வணங்கினார். 3 முறை வணங்கி அன்பும் பயபக்தியும் மேன்மையான குணமும் உடைய வீரபாகு தேவர் மகிழ்ச்சியுடன் வணங்க முருகப்பெருமான் வீரபாகுவை நோக்கி, சூரவன்மனிடம் நாம் சொல்லி அனுப்பிய தூது செய்திகளை சொல்ல அவன் உரைத்த மறுமொழிகளையும் மீண்டதையும் வரிசையாக கூறுவாயாக என்றார். வீரபாகு தேவர், பரிசுத்தமானவரே, தாங்கள் கூறிய செய்தியை அவன் கேட்டும் தேவர்களை மிக்க கொடுமையான சிறையில் நின்று விடுவித்தலை ஒரு செயலாக கொள்ளவில்லை. குடிய சிறையிலிருந்து தேவர்களை விடுவிக்க மாட்டேன் என்று கடுஞ்சினம் கொண்டு கூறினான். கடவுளே, அவனது எண்ணம் அப்படி இருந்ததால் விரைந்து புறப்பட்டு இங்கு வந்தேன். இதுவே நடந்தது என்றார். எங்கும் எப்பொருளுமாக இருந்து அனைத்தையும் அறிந்த முருகப்பெருமான், உன்னுடைய செயல்களை பற்றி நவில்வாயாக, அதுவே நல்லது என்று அருளினார். வீரமகேந்திரபுரம் சென்ற பொழுதும் திரும்பி வந்த பொழுதும் என்னை தடைப்படுத்தியவர்களை தங்களின் திருவடி துணையால் அழித்து வந்தேன். இதுவே நடந்த செயல் என்றார் வீரபாகு தேவர். தேவர்களால் மிகவும் வருந்தினாயோ என்று கருணையால் வினவினார். பின் முருகப்பெருமான் அனைத்து தேவர்கள் பூதகணத்தினவரை பார்த்து, நன்முறையில் வாழ தூது அனுப்பி நம் கருத்தினை தெரிவித்தோம். ஆனால் அவன் அதை நினைக்காது மறுத்துவிட்டான். அழிதலே அவன் விதியாதலின் குற்றமற்ற தேவர்களை விடுவிக்க மாட்டேன் என எம்புகிறான். நாம் நாளை வீரமகேந்திரபுரம் செல்வோம் என்று மொழிந்தருளினார். இதை கேட்ட அனைத்து தேவர்களும் துன்பம் நீங்கியது போல் மகிழ்ச்சி அடைந்தனர். அங்கு சென்றபோது ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் பார்த்தோம். அவர்கள் நிலைமையை விளக்கமாக கூற இந்திரன் தெளிவு அடைந்தான். வீரபாகுவும் மற்ற 1,08 பூத வீரர்களும் முருகப்பெருமானின் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்ந்தனர் என கூறி வீரபாகு தேவர் மீட்சிப் படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் சூரன் நகர்புரி படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம்
வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.